ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்ததுங்க. 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்தப்பா பொண்ணுக்கு சீர் வச்சுருந்தாங்க. சரி, இன்னைக்கு காலையில் போகிறப்போ வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போய் கும்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். ரெகுலராக வந்து பொங்கல் வைப்பாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு. இந்த வருஷம் சீருக்கு போகிறதுனால வைக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காங்கேயது இல்லைங்க. நாங்கள் போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா தட்டம்லாம் எடுத்துகிட்டு பிள்ளையார் கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக அத்தையெல்லாம் அப்போ தான் வந்து தட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே அவங்களோட ஜாயின் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1.5 வயசுக்கு மேலே ஆகிறங்காட்டி இப்போ தான் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியுது. ஸோ நானும் அவள் கூட சேர்ந்து போகிறதில்ல, நான் வீட்லேயே இருந்துக்க வேண்டியதான். அங்கே போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் பாரம்பரியமான பாவாடை தாவணி போட்டாலே எல்லா பெண் குழந்தைகளுக்குமே ஒரு அழகு தாங்க. மாமாலாம் பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா பசங்களாம் வந்து சேரில் இப்படி போல உட்காந்துட்டு நாங்கள் எந்திரிக்க மாட்டோம், நீங்கள் வந்து எங்களுக்கு தங்க காசு கொடுங்க, பணம் கொடுங்கன்னு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்குமே வரிசையாக வெத்தலை வாக்கில் பணம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை அப்புறம் தான் உட்கார வைப்பாங்க. அம்மா வீட்டிலேருந்து சீர்புடவை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மேக்கப் பண்ணுற போயிருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டோம். அவங்கள எங்கள் மாமா பண்ணுங்க. சரி மாதிரியே சாரீ லுக்கும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சூப்பராக அமைஞ்சிருந்தது. சீர் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மாயூருக்கு போயிட்டேங்க. மண்டபத்துலேருந்து அம்மாயூர் ரொம்ப பக்கம் தான். அந்த அன்னைக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே அம்மாயி கூட பேசிட்டு ஒரு சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். என்னமோ தெரியலங்க, அம்மாயி வீட்டுக்கு வந்தால் மட்டும் கிளம்பலாங்கிற எண்ணமே வராது. இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போகலாம்னே தான் தோணும். உங்களுக்கு அம்மாயி வீடு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.